வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷராசி என்பவர்களுக்கு சவால்கள் நிறைந்த நாள் இன்னைக்கு. எதை எடுத்தாலும் போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை என்பது இருக்கக்கூடாது. ஆக நீங்க உங்களுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்களே தன்னை நினைத்து தானே பெருமை கொள்வது. அது எப்படின்னா, நம்ம ஏதாவது நல்ல விஷயம் செய்கிறோம், அது மற்றவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கிறது. அப்படிங்கிற போது தான் நம்மளை நினைச்சு நாமளே பெருமைப்பட வைக்கும். அப்படிப்பட்ட உன்னதமான செயலை நீங்கள் செய்ய போகிறீர்கள். அதன் மூலியமாக உங்கள் மனசு நிறைவடைய போகிறது. இறைவனின் அருள் இன்னைக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது டூர், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு, சேர்ந்து பேசி பழைய நினைவுகளை பேசி மனசில் ஒரு மாதிரி மகிழ்ச்சி தருவது, இந்த மாதிரியான அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது. இன்றைய நாளில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் உங்களுக்கு மலரும் நினைவாக எதிர்காலத்தில் வந்தே தீரும். உங்கள் நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு வரப்பிரசாதம். கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனசில் எழுச்சி தரக்கூடிய நாள். புத்துணர்வு எப்படிங்கிறது எப்போ வரும்னா, புதிய எண்ணங்கள், புதிய கிரியேஷன் அதெல்லாம் வரும்போது தான் வரும். புதிய மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை இன்று முதல் பயணிக்கப் போகிறது. மாற்றங்களில் ஒன்றே மாறாதது. இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும். எதிர்காலத்தில் பயணத்தில் ஒரு பெருமூச்சு விட செய்யும். சிம்மராசி என்பவர்கள், இன்னைக்கு தாங்க உங்கள் நாள். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வருஷக்கணக்கா, மாசக்கணக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் இன்றைய நாள். உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் குவியக்கூடிய நாள். சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம், அப்படிப்பட்ட அற்புதமான நாள். இன்றைக்கு பெருமாளுடைய அனுகிரகம் உங்கள் மேல் பரிபூர்ணமாக இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு லட்சுமி நரசிம்ம பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில ஒரு நிலையில இருப்போம், அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய நாள். எதனால உயர்வு? கூட பிறந்த அக்கா, தம்பி, அண்ணா, தங்க இவர்களால் உயர்வு. சகோதர சகோதரிகளின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது. உங்கள் வாழ்க்கை இன்று முதல் வசந்தம் வீசியே தீரும். துலாம் ராசினியர்களுக்கு அன்பு, பாசம் இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று உண்டு. இந்த குழந்தையுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மேல எதுவுமே இருக்காது. ஒரு அப்பாவை கேட்டு பாருங்க, தான் பெத்த மகளுடைய கால் விரல் இருக்கு இல்லையா, அது அவரோட தலையில படும்போது ஏற்படக்கூடிய சுகமானது எங்கேயும் அவருக்கு கிடைக்காது. அது பூலோக சொர்க்கமாக அவரை உணரச் செய்யும். அப்படிப்பட்ட அன்பு, பாசம் இன்றைய யோகம் உங்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அம்மாவுடைய கருணை, பாசம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த அம்மா அப்படிங்கிற சக்திக்கு மேல இந்த பூலோகத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் இருக்கவே முடியாது. ஒரு அம்மாவோட அன்பு கிடைக்காதவங்களை எப்படின்னா, அம்மாவை பார்க்காதவங்கள்ட்ட போய் கேட்டதான் சொல்லி தெரியும். ஆக அம்மாவுடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மா அன்பு கிடைச்சா என்ன அர்த்தம்? தெய்வம் கூட வழியில் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் தரக்கூடிய நாள். இறைவனுடைய அருள் நேரடியாக உங்க மேல வரக்கூடிய நாள். தெய்வமே நம்ம பக்கம்டா அப்படின்னு சொல்ற நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, கல்யாணமான புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பெற்ற ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முதுமை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் என்பது உங்கள் வாழ்க்கையில பெரிய நல்ல செய்தியும் நல்ல திருப்பத்தையும் கொண்டு வந்தே சேரும். மகர ராசி என்பவர்களுக்கு சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய நாள். மனதிலையும் சரி, உடலையும் சரி, கொஞ்சம் டயர்ட்னஸ், ஒரு எக்ஸாஷன் ஃபீல் பண்ணக்கூடிய நாள். ஆக மகர ராசி என்பவர்கள் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம், தள்ளி போடுங்கள். பிடிக்காத விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தில் உங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம். ஜாகிரதையாக இருக்க வேண்டிய, கவனமாக, பொறுமையாக இருக்க வேண்டிய, நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். கும்பராசினியர்களுக்கு இறை பக்தி அதிகமாக வரக்கூடிய நாள். இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இன்று உங்களுக்கு காத்திருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று தொண்டு செய்ய வேண்டும். ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதோ, இல்லை யாராவது ஒரு குழந்தை, ஏழை குழந்தைக்கு தர்மங்கள் பண்ணுவதோ, இதெல்லாம் தான் கடவுளை உங்கள் கிட்ட சேர்க்கும். ஆக உங்களுக்கு கடவுள் அருள் கண்டிப்பாக இன்று உண்டு. மீனராசி என்பவர்கள் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, தேவையில்லாத உங்களை எல்லாருமே கோபப்படுத்த முயற்சி பண்ண போறாங்க. கோபம் என்பது என்ன? ஆங்கிரி இஸ் த பெஸ்ட் வெப்பன், பட் ஒன் ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
இந்த கோபம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்பொழுது யாரிடம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதே ஒரு பெரிய கலை. இன்றைக்கு உங்கள் கோபத்தை அடக்க நீங்கள் தியானம் மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த தியானமானது உங்கள் வாழ்க்கையை மேம்பட செய்யும். இன்று 26 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம்.